ஜேஎஸ்பி வாட் எவர் அவங்க எது யூஸ் பண்ணாங்களோ அதில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க சிடிஎன் வாங்கியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கமை டெக்னாலஜி, கிளவுட் ஃபிளேரு அந்த மாதிரி சிடிஎன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதில் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேற ஏதோ நிறைய வேஃப் இருக்கு, வேஃப் நேம்ஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அது மாதிரி நிறைய வேஃப் இருக்கு. ஓகேவா, ரொம்ப ஃபேமஸான வேஃப் கூட ஒன்று இருக்கு, டக்குன்னு வந்துச்சு. ஓகே, வேஃப்னா ஒன்று மேலே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் தான் வேஃப்னு சொல்றோம். அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணலாம். இல்லை அவங்க பிசியில் இருக்க ஃபயர்வால், நெட்வொர்க் டிராஃபிக் ஃபயர்வால்ஸ், அதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணலாம். அவங்களால ரேட் லிமிட்டிங் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். பட் என்ன கேட்டீங்கன்னா, இது எதுவுமே நம்பாம நம்மளோட ஓன் ப்ரோக்ராம், சர்வர் ப்ரோக்ராம்ஸ்ல பண்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இது எல்லாத்தையுமே என்னைக்காவது ஒரு நாள் சிவி வந்துச்சுன்னா அதை பைபாஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா ஹேக்கர். ஸோ நம்ம ப்ரோக்ராமை நம்ம பில்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இது எங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் த ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ். லாகின் ஃபீல்ட்ல ப்ரூட் ஃபோர்ஸ் உங்களால பண்ண முடியும்னா அது ரேட் லிமிட்டிங் மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ். பட் ஆனால் இது P5 தான்.